முதலாவது டீம் லீடர்ஸை ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. டீம் லீடர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்க எழுப்பி கரங்கூப்பி ஆடியன்ஸை வணங்கி மறுபடியும் உட்காரபடி அன்பாக திவ்யா. இவங்களை யாருக்கு எல்லாருக்கும் தெரியும்ல? தெரியுமா? நான் சொல்லணும், இங்கே வந்து நான் கொஞ்சம் உண்மையாக சொல்லணும், பொய்யும் சொல்லணும், எல்லாம் சொல்லணும். டீச்சர் இவங்க சிஎஸ்ஐலேருந்து வளர்ந்து நல்ல விபிஎஸ் அந்த மாதிரி எடுக்கக்கூடிய நிறைய தாளந்துகளை உடையவங்க. ஸோ இங்கே நம்ம சபையில் வந்து ரட்சிக்கப்பட்டு அவங்க ஞானஸ்தானம் 2வது முறை பெற்று சண்டே கிளாஸ் டீச்சராக நம்ம மத்தியிலே அவர்கள் ஊழியம் செய்கிறாங்க. ஒரு வருஷம் எல்லாரும் கைத்தட்டுவோமா? எதிர்வினையாக ஒருவர் இருக்கிறார். அவர் நானும் தலைவர், என்னையும் தலைவராக போடுங்க அப்படின்னு வந்திருக்கிறார் மிஸ்டர் ஜோஷுவா. பங்கு போகிற பிள்ளைங்க டீம்ஸை சொல்லிடுறேன். உங்களுக்கு இது தெரியும், குழந்தையை வளர்ப்பதில் சிறந்தவர்கள் இன்றைய பெற்றோர்களா அல்லது அன்றைய பெற்றோர்களா? ஸோ இன்றைய பெற்றோர்கள் என்ற தலைப்பில் தலைவியாக இருக்கிறது திவ்யா. அன்றைய பெற்றோர்கள் என்ற தலைப்பில் தலைவராக இருக்கிறது ஜோஷுவா. இப்போ இன்றைய பெற்றோர்கள் கீழ் இருக்கும் நிவ்யாவுக்கு டீம்ல இருக்கக்கூடியவர்கள் யார் என்றால் சுபி, இவங்களை தெரியுமா? யாருன்னு தெரியுமா? நம்ம அருமையான திட்டக்குடி ஐயாவோட மருமகள், திட்டக்குடி ஐயாவோட மூத்த குமாரன் ஆகிய மோசஸோட மனைவி. நாகர்கோயிலிருந்து 2009ஆம் ஆண்டு ரட்சிக்கப்பட்டு திருச்சபையின் தலைமை அப்போஸ்தலர்களை நேர் பார்வையில் இருந்தவர்கள். நிறைய தாளந்துகள் இருக்கிறபடியால் நாங்கள் அதை தெரிந்து கொண்டு இந்த சண்டே கிளாஸ் ஊழியத்தை அவர்களுக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம். ஆகையால் அவர்களும் நிவ்யாவோடு சேர்ந்து இந்த சண்டே கிளாஸை ஆசீர்வாதமாக நடத்துகிறார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். சுபி. அடுத்தது நிவ்யாவோட டீம்ல இருக்கிறது ஜோயல். ஜோயல் இந்த பக்கம் வாங்க. ஜோயல் ஜோயல் தெரியுமா? அருமையான ஒரு சகோதரன். ஜனவரி 1, 2025ஆம் ஆண்டு ரட்சிப்பை கண்டவர் இப்பொழுது எப்படி இருக்கிறார் மற்றும் பாருங்க. 12 மாசத்துல அவ்வளவு ஒரு வித்தியாசம். தேவபக்தி நிறைந்த ஒரு மனிதன், ஞானஸ்தானம் பெற்று குறுகிய காலத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தவர் மிஸ்டர் ஜோயல். இதற்கு குழந்தை வளர்ப்பதில் முதல் பரிசை கொடுக்கலாம். சரி, அடுத்தது பாரதி சிஸ்டர். இன்றைய பெற்றோர்கள் இந்த பக்கம். அன்றைய பெற்றோர்கள் கம் தான் சார். எப்படியும் ப்ரிப்பேர் ஆகி வர மாட்டீங்க, நல்லா தெரியும். ஆன் த ஸ்பாட் டெலிவரி தானே. ஸோ இப்படி திரும்பி இப்படி வாங்கம்மா. எல்லாருக்கும் சோதனை சொல்லு. பாரதி சிஸ்டர் தெரியுமா? மிக வைராக்கியமானவங்க. உட்காருங்க. நான் இப்போ ஜட்ஜு.
பார்க்க மாட்டேன், அதுவும் பார்க்க மாட்டேன், இப்படி தான் பார்க்கணும். பாரதி சிஸ்டர் குறித்து யாராவது ஒரு சாட்சி சொல்லலாமே? மைக்கு கொடுங்க, பீட்டரையாட்ட கொடுங்க. அருமையான ஒரு சகோதரி, தேவனுக்கு என்று வைராக்கியமாய் இருக்கக்கூடிய ஒரு சகோதரி, ஒரு தனி மனுஷியாக நின்று குடும்பத்தை கட்டி எழுப்பினவர். ஹல்லேலூயா. ஆகையால் பாரதி சிஸ்டருக்கு ஒரு அருமையான கரகோஷத்தை கொடுக்கும். சசிரேகா இல்ல அந்த பக்கம் இன்றைய பெற்றோர். இவங்களை தெரியுமா? தெரியுமா? ஐயாவோட இளைய மருமகள், நம்முடைய திருச்சபையின் ஊழியக்காரராக இருக்கிற சார்லஸ் அவருடைய மனைவி, நான் கல்யாணம் வச்சு செய்த பிள்ளை. சரியா? கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பார். அடுத்தது அன்புமணி. அன்புமணி அன்றைய பெற்றோர். இந்த செல்லக்குட்டி யாருக்கு தெரியும்? இந்த செல்லக்குட்டி இத்தனை வருஷம் ஃபேமஸ் இல்லை, இந்த வருஷம் பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாங்க. எப்படி ஃபேமஸ் ஆனாரு? கிறிஸ்மஸ் தாத்தா. ஒரு ஆவிக்குரியதில் பார்க்கறதே கிடையாது. இந்த வருஷம் அவருக்கு அபிஷேகம் கிடைச்சிருக்கு. ஞானஸ்தானம் எடுத்து 2-3 வருஷம் கழிச்சு கர்த்தருடைய அபிஷேகம் பெந்தகோஸ்தே நாள்ல அவருக்கு கிடைச்சது. கர்த்தர் இந்த பிள்ளை ஆசீர்வதிப்பாரு. நீங்க அந்த பக்கம் வாங்க. ஐயா இப்படி வைக்க மாட்டாங்க, எங்க ஸ்டைல்ல வைங்க. சோத்திரம். வெரி குட். ஐயாவை தெரியுமா? தெரியாத ஆளே கிடையாது. ஆதிகால விசுவாசி, நம்ம ஐயாவோட பக்கபலமா இருக்கக்கூடியவங்க. சபையில ஒரு பிரச்சனை அப்படின்னா நேரம் ஐயாவை கூப்பிட்டுலாம். போன வாரம் ஒரு சின்ன பிரச்சனை வர மாதிரி இருந்தது, ஐயாவை கூப்பிட்டோம். உடனே முடிவு எடுத்தாங்க, விரட்டி விட்டாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. யார் எக்ஸ்ட்ரா இருக்கா? வாக்குவாதம் வருமா? சரி, வாங்க. அன்பு நிற்போம். அண்ணா நம்ம நிற்போம். அண்ணா வரலாம். சரி, அருமையான மோசஸ். மோசஸ் பிரதர், எல்லாத்துக்கும் சோத்திரம் சொல்லுங்கம்மா. உங்களுக்கு தெரியாத ஆளே இல்லை. ஐயாவோட ஒரு ரைட் ஹேண்டுன்னு சொல்லலாம். அந்த திருச்சபைக்கோட ரைட் ஹேண்ட். அருமையான ஒரு ஊழியம் செய்யக்கூடியவர். சபையில் எல்லா வேலைகளும் ஒரு தனிமையாகவே செய்தார். இப்போ அவங்களுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் கொடுத்து அந்த துணையும் அவர்களோடு செய்கிறார்கள். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார். பாஸ்டர் அம்மாவை சொல்லுங்க. பாஸ்டர் அம்மா அவங்க சிரிச்சாலே எல்லாரும் பிளாட் ஆயிடும். அவ்வளவு அழகான சிரிப்பு. இவங்களை தெரியுமா? தெரியுமா? ஐயா உங்களுக்கு தெரியுமாங்க? தெரியாது. ஏன் இப்ப ஞாபகப்படுத்துறீங்க? சொல்லு. ஐயாவோட மனைவி. நீங்க எல்லாரும் இப்ப புதுசு விசாலாட்சி பாட்டி பழையவங்களை கேட்டீங்கன்னா தெரியும் சபையை எப்படி அவங்க கட்டி காப்பாங்க அப்படின்னு.
ஐயாவோடு சேர்ந்து இந்த ஊழியத்தில் ஒரு பக்கபலமாக இருக்கக்கூடியவங்க நம்ம பாஸ்டர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பாஸ்டர். அண்ணாளம்மா சொல்லிட்டேன்னா அண்ணாளம்மா பேருக்கேற்ற ஒரு மகள், குழந்தை இல்லைன்னு சொல்லி இங்கே முழங்கால் படித்து கண்ணீர் விட்டு ஜெபித்து பெற்றெடுத்த அருமையான செல்வங்கள். சாலமன் த கிரேட் கிரிக்கெட்டர், ஜோஷுவா த கிரேட் காமெடியன். 2 பசங்க தானம்மா, அதுக்கு மேலே 2 அருமையான செல்வங்களை கொடுத்து கஷ்டப்பட்டு பீட்டரையாவை சமாளித்து எவ்வளோ சேட்டை பண்ணாலும் பீட்டரையாவை அரவணைச்சு சபையில் அவங்க முக்கியமான பாஸ்டர் அம்மாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு துணையாக இருந்தாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சா? இப்போ குழந்தையை வளர்ப்பதில் சிறந்தவர்கள் இன்றைய பெற்றோர்களா அன்றைய பெற்றோர்களா என்று நம்ம செய்யப்போம். இப்போ டீம் ஏ இங்க இருக்கவங்க இன்றைய பெற்றோர்கள் கிடையாது, அன்றைய பெற்றோர்கள் என்று பேசுவாங்க. டீம் பி இவங்க இன்றைய பெற்றோர்கள் என்று பேசப்போம். சரியா? டீம் ஃபைனல் ஆயிடுச்சா? அப்போ கணவன் தந்து மனைவி அடி வாங்குறாளா அதிகமா, இல்ல மனைவி தந்து கடன் அடி? இது வச்சு